ஒரு கபக்கல் அதிகாலமோ சிங்கரபல துரியாதரல மக்கரமா. விசுவாசத்தோடு காத்திருப்பீங்கன்னா இப்ப தேவ ஆவியானவர்களை தொடுகிறார். ரிக்கபல பல தூரபல சங்கரபல துரியாந்தரதரல மக்கரதியால பரபரமா ஈஷபரபல மதுரதரி விக்கந்தரதரி ஆதரல மக்கரதரல மக்கரதுரி வீரபல பரப ஈஷபர வித்யாக்கரதியால மௌதராந்தராதரதி ஆக்கர மதுரியா கரபல பரபரப உலாடல மரியாந்தராதியால மௌதராதி கமோரியாதரல மக்கரதரமா ஹீல் ஓ மரியா கரபல பர ரிசீவ் ரிக்கபல தூரபல தியால மௌதரதர மக்கரதியால பரப என் ஆண்டவரே டச்சிங் லார்ட் ரிக்கபரபல துரியாந்தரதரல மக்கரபரப ஓ ரிவாம் துருதி விஷதுரல கரதியால மௌதரந்தரதி அக்கர பரபலமா. பலவீனத்தோடு வந்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தாவே இப்பொழுது தொடுவீராக ஆண்டவரே. மைட்டி லார்ட் தொடும். எந்த பலவீனமாய் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே உங்களால் அற்புதம் செய்ய முடியும். ஆவியானவரே ரிக்கபல மௌதராந்தராந்தராந்தராதியால மௌதரி கரபல பரப ஆலபரி கந்தரதரை மீல மௌதரதர பல பரப கரபலமா. சுகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவிசுவாசத்தோடு அல்ல, கர்த்தர் நிச்சயம் சுகம் கொடுக்கிறார், கட்டளை இடுகிறார், இப்பொழுதே உன்னை தொடுகிறார். ரிக்கார பல பௌதர திரும்பி கரல மக்கர பலம் ரிஷமர பல பல பௌதர தர பல மக்கரதி அலபதுரமா ஓரி பதர பல ஷாதர லிபிக்கரமா. கர்த்தருடைய கரத்திலிருந்து வடிகிற அந்த ரத்தம் உன்னுடைய சரீரத்திலே, உன்னுடைய ஹார்ட்ல, உன் முதுகிலே, உன் வயிற்றுக்குள்ளே, உன் கர்ப்ப பைக்குள்ளே ரீபா பாப்பா பாப்பா ரைக்கலமா ரீபல பர பௌதர திரும்பி சங்கரதி அலபரமாக்க பாய்ந்து வருகிறது. ரீபா துராலமா தியார பௌதர திரும்பி கரலமா ஈர பௌதர ஷாதர தி கனதர திரும்பி கரலமா. இடுப்பு வலியினால கஷ்டப்படுகிற அன்பு மகனே, முதுகு வலியினால கஷ்டப்படுகிற அன்பு மகனே, இதோ கர்த்தரை தொடுகிறார். ரீபா கரபல பர துர பல பர பக்கர பல பர ரீபா பர பர பல பர பர பௌதர தர பல பர இக்கரபல ரீபா ஷதரல பர பர பக்கர பர பல உரிக்கந்தர தரி திரிபிர பலை விக்கரதர. நெஞ்சு வலியினால கஷ்டப்படுகிற அன்பு மகளே, கை வலியினாலும் இடுப்பு வலியினாலும் முட்டு வலியினாலும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை இந்த ஆவியானவர் தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய ரத்தம் உன்னை தொடுகிறது. தீபால பரபல பஷார பல துரி அந்தரதர மக்கர பரப ஈஷவரி வீர மக்கர திரி விலப துரலப இந்தர திரி வீரபர விக்கர தரலப கர திரி வீர மக்கர பலப ஈஷதரி விக்கர அந்தரதரல மக்கர பரப யாதொரு தூரமல பௌஷகால அங்கரதியால பௌதரி கரப. ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இறங்கி உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட பெற்றுக்கொள், விசுவாசத்தோட பெற்றுக்கொள், விசுவாசத்தோட பெற்றுக்கொள். அவிசுவாசமாய் சந்தேகப்படாத. கர்த்தர் உனக்காய் இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் உனக்காய் இறங்கி இருக்கிறார். ஆவியானவரை தொடுகிறார். ஆவியானவரை தொடுகிறார். நீ கபர பல 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 நீ சமர பல பல மக்கரதரி பில பல கீல் கீல் ஒரு காதுரலப சந்தரதரி விக்கரபா இவளவர தூரி ஆந்தரதர பல மக்கரபா. கர்ப்ப பையில இருக்கிற பிரச்சனை மாறுதே. ஹalleluya. கர்ப்ப பையில இருக்கிற பிரச்சனை உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நீபால அந்தராந்தர தியா கரதரலப நீ ஷபர பல 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 மக்கர பல பல யாதரல மக்கர தியால பௌதர திரிபிர மக்கரப. ஓ மைட்டி காட், மைட்டி காட், மைட்டி காட். நெஞ்சு வலியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அன்பு சோனே, கர்த்தர் உன்னை விட்டு வைக்கிறார். ரீபா கால பர துர பல ஷாகரதரி அங்கரதரல மக்கர ஓரி ஆந்தரு துர பல ஷதரி நிபிக்கரதரல மக்கரப. ஆவியானவரே இன்று மக்களை தொட்டீரதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தீரதற்காய் நன்றி ஆண்டவரே. கை கால் மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள் கர்த்தாவே ஆண்டவரே, கணையத்தின் வலிகள் ஆண்டவரே, கழுத்து வலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்ப விடுதலையாக்கி விட்டீர் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்து விட்டீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். அடுத்த வாரம் சாட்சியா நிற்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இப்பவே நீ தொட்டதை அவங்க உணரணும் ஆண்டவரே. நீ தொட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீ தொட்டீரதற்காய் நன்றி ஆண்டவரே. மக்கு சோதரம். +2 எழுதுகிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். 10th எழுதுகிற பிள்ளைகள், +1 எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு வருடம் முழுவதும் என் குழந்தைங்க படிச்சிருக்காங்கப்பா. அவங்க எழுதும்போது நீங்கள் அவங்க கரங்களை பிடித்து எழுதுங்க. அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க ஆண்டவரே. படித்ததெல்லாம் நினைவு வரணும் ஆண்டவரே. ஒரு குழந்தை கூட கர்த்தாவே அப்பா குறைவான மதிப்பெண்கள் எடுக்கக்கூடாது, நிறைவான மதிப்பெண்கள் எடுக்கணும்.
ஆண்டவரே நிறைவாய் மதிப்பெண்கள் எடுக்கணும். ஆண்டவரே நிறைவாய் மதிப்பெண்கள் எடுக்கணும். எல்லா குழந்தையும் சாட்சியாக இருக்கணும் ஐயா. சபையில் எல்லா பிள்ளைகளும் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி எல்லார் மீதும் அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றும். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தின் ஆவியை ஊற்றும். ஞாபக சக்தியின் ஆவியை ஊற்றும். நல்ல தேறின பிள்ளைகளாய் விளங்கட்டும். அநேக உலக மக்களை காட்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் விசேஷத்தவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, நடத்துவீராக. 9th LKG வரைக்கும் படிக்கிற அத்தனை குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகளும் எழுதுகிற எக்ஸாமை கர்த்தர் ஆசீர்வதி. நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.